கேமராமேன் சொல்லிட்டு நீங்க கட் பண்ணாதீங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு. அவர்கிட்ட போய் அப்ப வாங்க போலாம் அப்படின்னு அவர் நிஜமா முடிக்கிறார். கேமரா பாக்குறேன்னு ஃபர்ஸ்ட் எங்க இல்ல மக்கள் விரும்புறாங்க அவங்க எக்ஸசைஸ்லாம் பார்த்து எவ்வளவு நல்லா இருக்கு அவர் அதுதான் என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டாங்க என் பையன் அப்படின்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லி பேசினாரு. ஸோ அதுதான் அன்னைக்கு ஆக்சுவலா நடந்த ஆர்குமெண்ட் எங்க பேசுறேன். அப்பா வந்து இதுல ஒரு நடிகர் சாங்ல ஒரே அந்த கேள்விக்கிற முன்னே ஒரு சாங் அண்ட் அதுல வந்து ஏன் சோ கதைக்கிற அப்படின்னு அந்த பழைய பாட்டோட லைன் வரும். ஸோ அந்த பாட்டு அந்த லைன் வரதுனால வந்து அது ஒரு பர்டிகுலர் லைன்ல தான் வந்துட்டு போகும். ஓகே அதான் நீங்க நடிக்க வரணும்னு சொல்றீங்க வந்து அப்பா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு? ஆக்சுவலா பார்த்தா எனக்கு வந்து ஒரு தனியா ஒன்றும் ஆக்டிங் கிளாஸ் எதுவுமே எடுக்கல. எனக்கு தனியா ட்ரைனிங்கே கொடுக்கல. சின்ன வயசுல ஒரே ஒரு வாட்டி வந்து வேட்டியம் முடிச்சு நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் பேசு அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு சொன்னார் நீ ஃப்ரீயாக நடிக்கிற நேச்சுரல் நடிக்கிற ஸோ ஒரு ஸ்டைலே நீ பண்ணு நான் ஏதோ சொல்லி போஸ்ட் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக ஃபேஸ் பண்ணும். ஸோ நீ நேச்சுரல் நடிக்கிற உன் ஸ்ட்ரெஸ் கரெக்ட் சொன்னார். இதுக்கு ஒரு தெலுங்குல பண்ணியிருக்கேன் நிறைய இஷ்டம் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்ட் சொல்லுவார். என்னென்ன கொஞ்சம் நீ ஜாஸ்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல இவ்வளோ தேவையில்லை இந்த இடத்துல நம்ம சரியாக பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேச பண்ணுவார். அண்ட் ஆக்டிங் மட்டும் இல்லை ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா மட்டும் இல்லை ஜெனரலாகவே சினிமா லைஃப்ல ஒரு ஸ்பாட்ல டிசிப்ளினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. சின்ன சின்ன டீடைல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. அது நான் நிறைய விஷயம் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். சிம்பிளான விஷயங்கள் ஒரு க்ளோஸ் அப் முன்னாடி வந்து ஒரு ஃபேண்டா குடிக்க வர மாட்டார் ஒரு கிரேட்னஸ் குடிக்க வர மாட்டார் நம்ம லிப் கலர் மாறிடும் அப்படின்னு இந்த மாதிரி மைன்யூட்டா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. நாட் ஒன்லி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் கூட எப்படி இருக்கும்ன்றது நிறைய விஷயம். அடுத்தது வந்து இந்த படத்துடைய ஹீரோயின் சாந்தி அதாவது எந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது என்னங்க எனக்கு புரியல கெமிஸ்ட்ரினா அதாவது ஜென்ரலாகவே சினிமா வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதோட நிப்பாட்டிடுவாங்க பயாலஜிக்கெல்லாம் போயிடாதீங்க. இல்ல ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆக்சுவலா அந்த நிறைய பாடி கேட்கலாம் பட் இது கேட்டது கரெக்ட் தான். ஓகே இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாந்தி நடிச்சிருக்காங்க அது என்ன பேர் பொறுத்துமே வந்து